என் மனைவியோட 3 பவுன் வளையல காணும். இதா இந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டு போனாங்க. ஐயோ இல்லம்மா, எனக்கு தெரியாதும்மா. சத்தியமா நான் பார்க்கல. நகை அந்த ரூம்ல இருந்தது கூட எனக்கு தெரியாதும்மா. அத்தை, நீங்க தைரியமா இருங்க அத்தை. எனக்கு இவங்க தான் எடுத்துப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. பேக் எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. மேம், ரூமுக்குள்ள போனது இவங்க தான். ஆனா ரூமுக்குள்ள போயிட்டு வந்தா இவங்க தான் அந்த நகை எடுத்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ யாருமா? ஏம்மா, இது என் மருமவா, பேரு மலரு. ஓ, மேடம், மலர் என் ஃப்ரெண்டு. அவ இதெல்லாம் பண்ண மாட்டா மேடம். மா சொல்லுங்கம்மா. நானும் பிரச்சனை வேணான்னு தான் பாக்குறேன். பட் உள்ள சத்யா வந்துட்டா. நானே சொன்னாலும் விசாரிக்காம போக மாட்டா. கரெக்டா சொன்னீங்க மேம். தாரா, நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். நியாயம் நிச்சயமா நல்லவங்க பக்கம் தான் இருக்கும். ஆனா அலசி ஆராய்ஞ்சு பார்க்காம அது யார் பக்கம் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி மலர். அம்மா, போய் உங்க பேக் எடுத்துன்னு வாங்க. என்ன மேடம், எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போய் பேக் எடுத்துட்டு வர சொல்றீங்க. எல்லார் பேக்கையும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. இத பாரு மலரு, எதுவா இருந்தாலும் விசாரிச்சுதான் பதில் சொல்லணும். உன் சைட்ல பேசுறதுக்கு நான் ஒன்னும் அக்கா இல்ல, போலீஸ். முதல்ல அந்த பேக் வரணும். நில்லுங்க மேடம். அவங்க போய் பை எடுத்துட்டு வந்தா உள்ள இருக்கிற வளையல இடம் மாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க போய் எத்தனை வரீங்களா? நீ போமா. சின்ன, நீ ஒன்றும் போய் பேக் எடுத்துட்டு வர வேண்டாம். மா, எங்களை வேலைக்கு வச்சது இந்த கான்ட்ராக்டர் தான். வேணா போய் அவர் எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. மேடம், அதான் சொல்றாங்கல்ல. போய் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நான் பேக் கொடுக்க மாட்டேன். இப்ப நான் இத குடுத்தா ஆப்பாலிக்கா இந்த ஆள் போட்ட பையன் நான் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். நான் தர மாட்டேன். இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களை சுத்தி இருக்கிற இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். நீங்க கொடுங்க அத்தை, கொடுங்க அத்தை, சொல்றேன்ல. கொடுங்க. வளையல் இங்க இருக்கு. அந்த வளையல் இங்க இருக்கு.
வளையல் ரூம்ல தான் இருந்தது. இந்தாங்க. இதான் உங்க மனைவி வளையலா? ஆமா மேடம், இதான் என்னோட வளையல். நான் என் மானத்தை காப்பாத்துறீங்க, நன்றிமா. அத்தை, என்ன அத்தை நீங்க எதுக்கு அழுவுறீங்க? எனக்கு அப்பவே தெரியும் உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. கண்ணு தொடுங்க அத்தை. சீதா, அவங்க தேடினப்ப கிடைக்காத வளையல் நீ போனது எப்படி கிடைச்சது? என்னங்க நீங்க இப்ப அதுதான் முக்கியமா? சரியா தேடி இருக்க மாட்டாங்க, அதான் இப்ப கிடைச்சிருச்சு இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சீதா, பொண்ணு மேல பாசமா? அவ செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படித்தாங்க யோசிச்சிருப்பேன். அவ உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாதுங்க. மேடம், நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆமா, கரெக்டா தான் சொல்லிக்கிறீங்க. ஜட்ஜம்மா பொண்ணுன்னா சும்மாவா? மலரு, நீ சொன்ன மாதிரியே எப்படியோ உங்க அத்தை அந்த வளையல திருடலன்னு தெரிஞ்சு போச்சு. ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? தோ கடைசி நேரத்துல அந்த வளையல தேடி எத்துன்னு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லி வச்ச மாதிரி எப்படி இவங்க அந்த வழியில எடுத்துட்டு வந்தாங்க? ஒன்னும் புரியலையே. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சத்யா. ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது மேடம். அதான் நல்லபடியா வளையல் கச்சிச்சுல. எல்லாரும் போய் கல்யாண வேலையை பாருங்க. கல்யாண பொண்ணு, நீயும் போய் ஃபங்க்ஷனை நல்லபடியா என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ. அம்மா போலாமா? அதான் நகை கிடைச்சிடுச்சல்ல, எப்படியோ உங்க நல்ல நேரம் தப்பிச்சிட்டீங்க. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. மேடம், ரொம்ப நன்றி மேடம். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். தெரியும். சரி வாங்க, எல்லாரும் கல்யாண வேலையை பாருங்க. நில்லுங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் எங்களை அசிங்கப்படுத்தி நம்பாம திருட்டு பழி போட்டு எங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இப்ப உங்க நகை கிடைச்சதும் நீங்க பாட்டுக்கு சைலண்டா போறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? ஓ, உன் வேலை சம்பளம் என்ன ஆகும்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் கொடுத்துருவோம். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. அதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏய், யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற? அதான் எடுக்கலன்னு சொல்லியாச்சுல்ல, அதோட போக வேண்டியதானே? மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. என்ன பண்ணுவ? ஓ, அப்படிங்களா? இப்போ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு வேலையுமே நடக்காது. பார்க்கலாமா? எல்லாம் சும்மா இருங்கக்கா. மலரே, விடு மலரே. நீ சும்மா இரு பாண்டி. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நம்மள நிக்க வச்சு நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டுவாங்க. இப்போ நம்ம மேல தப்பு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேக்குறதான நியாயம்?
அதானே அந்த பொண்ணு கேக்குறது நியாயம் தானே? ஏமா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அதானே. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீ வாயை மூடிட்டு போயிட்டே இரு. வா. இப்போ மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா? என்னங்க, உங்க தங்கச்சி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சார், அந்த பொண்ணு கரெக்டா தான் பேசுது. ஒரு மன்னிப்பு கேட்டுதான் போங்களேன். ஏழைங்கனாலே ஈஸியா பழி போட்டுடலான்னு பணக்காரங்க நினைக்காதீங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எப்பயாச்சும் சந்தேகப்படுவோமா? சார், அவங்களே பாவம் ஏதோ பொழப்புக்காக வந்துக்கிறாங்க. அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. என்ன பாக்குறீங்க? அவங்க தான் தப்பு பண்ணல நிரூபணம் ஆயிடுச்சுல, அப்போ நீங்க மன்னிப்பு கேட்கறதா நியாயம். நான் போலீஸ். எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் தான் பேச முடியும். இந்த பாருங்க, அவங்கள பார்த்தா மன்னிப்பு கேட்கலன்னா பெரிய பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. அப்புறம் தேவையில்லாம உங்க வீட்டு கல்யாணத்துல தான் பிரச்சனை யாரும் பாத்துக்கு. ஆனா மன்னிப்பு தான் கேளுங்களேன் சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பெரியப்பா, அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சுல? போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கம்மா, போங்க 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 போலாம். மலர் கண்ணு, மலரே, அம்மாவுக்காக நீ பேசினது உனக்கு சரின்னு படுதா? நான் பேசாம வேற யாரா பேசுவா? எங்க அத்தடா. மா, எம்மாடி, நீ எனக்கு மருமவ இல்லடா, என் மாவா. ஏய் பாண்டி, அப்புறம் ஒரு விஷயம், அந்த மேடம்க்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலடா. அவங்க இல்லனா அந்த தடிய மன்னிப்பு கேட்டுக்கவே மாட்டா. ஆமாண்டா, பெரிய கலவரமே பண்ணிருப்பான். வரியா, போய் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். சரி மலரே, பாப்பலாம். வாங்க பாப்பா. ஏ மலரே, என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டல. நீ எப்படி நிம்மதியா வாழறன்னு நானும் பாக்குறேன். என்ன மேடம் இப்படி சைலண்டா வந்து நிக்கிறீங்க? பின்ன பேண்ட் வச்சு ஆடி பாடுவா? டென்ஷன் ஆகுறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்லையே, மூஞ்செல்லாம் வேர்த்து கொட்டுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. யோ, தண்ணி காய்ச்சலாம். உள்ள நடந்த திருட்டு டிராமாவுக்கு நீ தானே வசனகர்த்தா, டைரக்டர் எல்லாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியுற மாதிரியே சொல்றேன். அந்த கான்ட்ராக்டரை செட் பண்ணி அந்த அம்மா பைக்குள்ள வளையல வச்சு அவங்க மேல திருட்டு பழி போட்டது நீ தானே? நான் இல்லையே. நான் தந்தி அடிக்குது வாயி. நீ தானே? யோ, எனக்கு நல்லா தெரியும் நீயும் கான்ட்ராக்டரும் சேர்ந்துதான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறீங்க. உள்ள வந்தப்போ நீயும் அந்த ஆளும் ஜாட மாடியா பேசினப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆளும் அவன் மொழியும். அந்த அம்மா கண்ணில் பயம் இல்லை,
அதை தாண்டி பழி போட்ட கலங்கம் தான் அதிகமா இருந்துச்சு. ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே அவங்க திருடனா இல்லையா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏயா ஏன் உங்களுக்கு இந்த அப்பாவி ஜனங்க மேல தேவையில்லாத வெறுப்பு? லோ கிளாஸ் ஜனங்கன்னா உங்களுக்கு கேவலமா போச்சா? நான் இருக்கிறேன் அவங்களுக்கு. உன்ன மாதிரி மோசமானவங்க கையில இருந்து அவங்கள காப்பாத்ததான் எனக்கு இந்த யூனிஃபார்மே கொடுத்துருக்குறான். என்ன பாக்குற? இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் எங்க ஜனங்களுக்கும் உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இதே முதலும் கடைசியுமா வச்சுக்க. உடம்பு பத்திரம். மேடம் 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 சத்யா மேடம். சொல்லுங்க. உங்களை பார்க்கணும் தான் நான் இந்த பக்கம் போய் நிறுறேன். நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு என்னத்துக்கு தேங்க்ஸ் எல்லாம்? உள்ள நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல அதான். என்ன அதெல்லாம்? போலீஸ் உங்கள் நண்பன்னு சொல்றதெல்லாம் பொய் நினைக்கிறீங்களா? நன்றி எல்லாம் ஒண்ணும் வேணாம். நல்லவங்களை காப்பாத்துறது தான் என்னோட கடமை. பரவாயில்ல மேடம். இந்த பாரு, முதல்ல இந்த மேடம்னு சொல்றதெல்லாம் நிப்பாட்டு. சத்யானே கூப்பிடு. எனக்கும் உன் வயசு தான் ஆகுது. நீ என் ஃப்ரெண்டு மாதிரி தான். சரி மேடம். இப்பதான் நான் சொன்னேன். சாரி 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 சத்யா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கண்ணாடிக்காரனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? யாரு? அதான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வலையில காணும்னு சொல்லிருந்தானே. எதுக்கும் அத்தை மேல பழைய போட்டுனா அவனுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு? அது ஒரு பெரிய கதை சத்யா. எனக்கு இவனை பிடிக்கல. அங்கே நில்ல. ஓஹோ, அப்ப இதான் மாற்றா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அவனை மீறி நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கினது அவனுக்கு புரியல. அதான் உங்களை வாழ விடாம பண்றானா? அந்த கண்ணாடிக்காரனும் உங்களை கூட்டி அந்த கான்ட்ராக்டரும் சேர்ந்துதான் உங்க அத்தை பையில வலையில போட்டுக்கிறாங்க. வேணும்னே உங்களை அசிங்கப்பத்ததுக்காக இப்படி பண்ணிக்கிறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? மையால் நான் சொல்றீங்க? ஆமா பாண்டி. ஓ, அப்போ இதான் அவங்க காணும்னு சொன்ன வளையல? ஆமா, இது உங்க கையில இருக்கு. எப்படி? எப்படி? உங்க அத்தை பைய செக் பண்ணப்போ அதுல இருந்த வளையல் தான் இது. இதுதான் அந்த கேப் மாறிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க பையில போட்ட வளையல். அப்ப அவங்க குத்த வளையல் யாரு மேடம்? அதான் எனக்கும் புரியல. அத கேட்கதான் நான் உன்னை பார்க்க வந்தது. இந்த இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உள்ள கொடுத்தது எங்க அம்மாவோட வளையல். என்ன சொல்ற மலரு? அத்தையோட வளையலா அது? ஆமா பாண்டி. இதே மாதிரி எங்க அம்மா கிட்ட ஒரு வளையல் இருக்கு. அது அப்பா வாங்கி கொடுத்தது. ஓ, அப்போ உள்ள அந்த வளையல குத்தவங்க உங்க அம்மாவா? ஆமா, எங்க அம்மாவே தான். புரியுது புரியுது. இப்ப எனக்கு நல்லா புரியுது. மலரு, உன்னை காப்பாத்ததான் உங்க அம்மா இந்த வளையல குத்து உன்னையும் உன் அத்தையும் அந்த கண்ணாடிக்காரன் திட்டத்துல இருந்து காப்பாத்திருக்கிறாங்களா? மதர் சென்டிமெண்ட். சரி, நீ இத கொண்டு போய் அவங்களாண்டு குத்துரு. ஹேய், சரி சரி, இந்த சென்டிமெண்ட்லாம் ஆப் பண்ணு. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் அம்மா பாசம்ல அப்படிதான் இருக்கும். வெளியில கோவம், உள்ள பாசம். அப்போ போ, நீ போய் அவங்களாண்டதான் நன்றி சொல்லணும். ஆமா மலரே, மேடம் சொல்றதுதான் கரெக்ட். மலரு, போலீஸ்காரமாக்கு நன்றி சொல்லிட்டியா? நன்றிமா. பயப்படாதீங்கம்மா, நானும் உங்கள ஒருத்தி தான். நானும் மலரும் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த மாரியாத்தா தான் எங்களுக்குன்னு உன்னை இங்க அமுச்சு வச்சுக்கிறா.
சரி எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். மேடம் நம்ம ஒரு போட்டோ தெரியலாமா மலரே? ஒரு போட்டோ மேடம், ஒரு போட்டோ தெரியலாமா? வாங்க. சரி சரி வாங்க. நடுவுல நில்லுங்க மேடம். பா கிட்ட வாப்பா. சரிங்க.